Taste the Daily. ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே குடிநீர் கேட்டு பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. PK புதூர் ஊராட்சிக்குட்பட்ட மேல்காடு பகுதியில் கடந்த 15 நாட்களாக முறையான குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என தெரிகிறது. இதுகுறித்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் பலமுறை அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். தென்னற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அடிப்படை வசதிகளுக்கு கூட வீதியில் இறங்கி போராட வேண்டிய அவலநிலை உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவகாமி அம்மன் கோவிலில் ஐப்பசி பூர உற்சவத்தை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. ஸ்ரீ சிவகாமி அம்மன் கோவிலில் ஐப்பசி பூர உற்சவம் கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்ற நிலையில் வியாழக்கிழமை திருத்தேர் உற்சவம் நடைபெற்றது. கீழ வீதியிலிருந்து புறப்பட்டு 4 வீதிகளிலும் வலம் வந்த தேரை திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்துச் சென்று வழிபட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்ட வாய்க்கால் உடைந்து ஊருக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்தின் கீழ் திருமூர்த்தி மலையிலிருந்து செல்லும் வாய்க்காலில் வாவிப்பாளையம் பகுதியில் திடீர் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் குடியிருப்புகள், விவசாய நிலங்கள் மற்றும் தென்னந்தோப்புகளில் தண்ணீர் புகுந்ததால் கடும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாகவும், திமுக அரசின் நீர்வளத்துறையினரின் நிர்வாக திறமையின்மை காரணமாகவே இதுபோன்ற அசம்பாவிதங்கள் ஏற்படுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டினர். குறைந்தது நாள் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த 4 வருட காலமாக PAP நிர்வாகம் ரொம்ப சீர்கெட்டு தரமட்டமாகி கிடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஏக்கர் விவசாயி பாதிப்படைச்சிட்டாங்க. ஒரு 10,000 தேங்காய் தண்ணீர் போயிருக்குது. ஒரு 10,000 தேங்காய்ங்கிறது இன்றைக்கி ரேட்டில் 30 ரூபாய்க்கு போகுது. 3 லட்ச ரூபா விவசாயி நஷ்டம். பூராமே ஏரி காடு எல்லாம் நாசி. ஸ்கூல் பாருங்கள், இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா குழந்தை இன்னைக்கு லீவ் விட்டாங்க. ஸ்கூலு பூரா தண்ணி சூழ்ந்துருச்சு. படிப்பு கெடுது. இது எல்லாம் காரணம் திமுக அரசு, இது நீர்வளத்துறை நிர்வாகம் மட்டும்தான். தூத்துக்குடி மாவட்டம் சின்ன கண்ணுபுரம் பகுதியில் வீட்டின் மேற்கூரை பூச்சு பெயர்ந்து விழுந்ததில் 11 மாத பெண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செல்வ விநாயகர்புரத்தை சேர்ந்த ராதா ஈஸ்வரி தனது மகள் ஆதிராவுடன் எதிர்வீட்டில் நடைபெற்ற பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளார். அப்போது வீட்டின் மேற்கூரை பூச்சு பெயர்ந்து விழுந்ததில் 11 மாத குழந்தை ஆதிரா தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் 11 மாத குழந்தை உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் மாடித்தோட்டம் அமைக்க மானிய விலையில் உபகரணங்கள் வழங்குவதாக கோரி விண்ணப்பங்கள் பெற்ற நிலையில் அலுவலகத்தை மூடியதால் அதிகாரிகளுடன் பயனாளிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 3000 ரூபாய் மதிப்புள்ள மாடித்தோட்ட உபகரணங்கள் மற்றும் விதைகள் 750 ரூபாய்க்கு வழங்குவதாக அறிவிப்பு வெளியிட்டு விண்ணப்பங்கள் பெறப்பட்டதில் அனைவருக்கும் வேளாண் பொருட்களை வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அலுவலகத்தின் கதவை அதிகாரிகள் மூடியதும் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் அங்கிருந்த காவலர்களிடம் வாக்குவாதம் செய்ததோடு ஒரு சிலர் மயங்கியும் விழுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை மண்ணடியில் சிகரம் மற்றும் சிற்பி சீட்ஸ் என்ற பெயரில் ஏலச்சீட்டு நிறுவனம் நடத்தி வந்த ரவி என்ற ராவி 2 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த வழக்கில் பிடிபட்டார். ரவி வழங்கிய 2 கோடி ரூபாய் மதிப்பிலான காசோலைகளில் பணம் இல்லாமல் திரும்பியது தொடர்பாக தஞ்சாவூரைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன் என்பவர் புகார் அளித்ததில் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் ரவியை புதுச்சேரியில் கைது செய்தனர். விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ஏவல் துறையினர் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதால் பண பித்தலாட்டங்கள் அதிகரித்துள்ளதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் கரிவெட்டி கிராமம் அருகே நெய்வேலி NLC 2வது சுரங்கம் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணிகளும் சாலை விரிவாக்கத்திலும் ஈடுபடும் நிலையில் நிலம் கொடுத்த 30க்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கையகப்படுத்திய நிலங்களுக்கான இழப்பீடு, வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார பாதுகாப்பு என எதுவும் வழங்கவில்லை என வருத்தம் தெரிவித்த கரிவெட்டி கிராமத்தினர் விடியா ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு தங்களுக்கு இழப்பீட்டை பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தினர். கொடைக்கானலில் 50க்கும் மேற்பட்ட தனியார் பேருந்துகள் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு கேரளாவைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் சுற்றுலா வந்துள்ளனர். அவர்கள் வந்த சுமார் 50க்கும் மேற்பட்ட பேருந்துகள் சாலையோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இதனால் பேருந்து நிலையத்தில் இருந்து மேல்மலை பகுதிக்கு செல்லும் சாலை மற்றும் ஏரி சாலை முழுவதும் தனியார் பேருந்துகள் ஆக்கிரமித்து நிறுத்தப்பட்டிருந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர்.
திருச்செந்தூர் முருகன் கோயிலில் குரு பகவானுக்கு உகந்த நாளான வியாழக்கிழமையொட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்த நிலையில் அடிப்படை வசதிகள் இன்றி பக்தர்கள் தவித்தனர். பக்தர்கள் சுமார் 5 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் தரிசன வரிசையில் போதுமான இருக்கை வசதி இல்லாததால் பெண்கள், குழந்தைகள் கூட்ட நெரிசலில் சிக்கி கடும் அவதிக்குள்ளாகினர். பக்தர்கள் கூட்டம் அதிகம் கூடும் நேரங்களில் போதுமான அடிப்படை வசதிகளை விடிய அரசின் அறநிலையத்துறை செய்து கொடுப்பதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி பகுதியில் 50க்கும் மேற்பட்ட லாரிகளை நிறுத்தி தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ரிங் லாரி உரிமையாளர்கள் சங்க ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற நிலையில் உதிரி பாகங்கள் விலை உயர்ந்த நிலையில் GST வரி குறைக்க வலியுறுத்திய ரிங் லாரி உரிமையாளர்கள் ஸ்டாலின் மாடல் அரசு ஆழ்துளை கிணறு அமைக்கும் தொழிலை வரைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினர். வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்யும் போலி நிறுவனத்தை கட்டுப்படுத்த கோரி நாமக்கல்லில் திருச்சியை சேர்ந்த இளைஞர் தர்ணாவில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. டெல்டா ஹாலிடேஸ் என்ற நிறுவனம் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி 2 தவணையாக 19 லட்சம் ரூபாய் பெற்று ஏமாற்றியதாக திருச்சியை சேர்ந்த இளைஞர் முகமது ஃபாசில் தரையில் அமர்ந்து தர்ணா செய்தார். இதுபோன்று மேலும் பலரை ஏமாற்றி இருப்பதாக கூறப்படும் டெல்டா கன்சல்டன்சி நிறுவனத்தின் செயல்பாட்டை விடிய ஸ்டாலின் மாடல் அரசு ஏவல் துறையினர் தடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. தூத்துக்குடி நீதிமன்றத்தில் குடியுரிமை பாதுகாப்பு சட்டம் தொடர்பான PCR வழக்கில் ஆஜராக வந்தவரை மற்றொரு வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் கைது செய்ய முயற்சித்ததால் வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. PCR வழக்கில் சிவராமனுக்கு வாய்தா போடப்பட்ட நிலையில் வேறொரு வழக்கில் அவரை கைது செய்ய காவல்துறையினர் முயற்சித்தனர். இதைத் தொடர்ந்து நீதிமன்ற வளாகத்தில் சிவராமனை கைது செய்ய எதிர்ப்பு தெரிவித்த வழக்கறிஞர்கள் அதிகாரம் தங்கள் கையில் இருக்கும் தோரணையில் ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறையினர் செயல்படுவதாக குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியிடம் நகை பறிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டில் தனியாக வசித்து வரும் விஜயலட்சுமி என்ற மூதாட்டியிடம் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அவரது வீட்டின் அருகே புதிதாக வீடு வாங்கியுள்ளதாகவும் அதற்காக தன்னை ஆசீர்வாதம் செய்யுமாறு கூறி நடித்து மூதாட்டி கழுத்தில் இருந்த 6 சவரன் தங்க நகையை பறித்து சென்றார். ஸ்டாலின் ஆட்சியில் மூதாட்டிகளுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் அதிகரித்து உள்ளதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். திருவாரூர் மாவட்டம் மணக்கால் ஐயம்பேட்டை மெயின் ரோட்டில் வசிக்கும் 15 குடும்பத்தினர் சாலை விரிவாக்கத்துக்காக தங்களை திடீரென அப்புறப்படுத்த நெடுஞ்சாலைத்துறை நோட்டீஸ் வழங்கியதை எதிர்த்து ஆட்சியர், கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். அரசு சார்பில் குடிநீர் இணைப்பு, மின் இணைப்பு மற்றும் கழிப்பறை வசதி உள்ளிட்டவை வழங்கி 30 வருடங்களாக வசிக்கும் தங்களை விடியா ஸ்டாலின் மாடல் அரசு திடீரென அப்புறப்படுத்த நோட்டீஸ் வழங்குவது நியாயமா என கேள்வி எழுப்பிய பொதுமக்கள் மாற்று இடத்தில் வீடு கட்டித்தரும் வரை தங்களால் இங்கிருந்து செல்ல மாட்டோம் என்றும் தெரிவித்தனர். இந்த இடத்துல வந்து நான் 30 வருஷமாக குடியிருக்கிறேன். எனக்கு தண்ணி வசதி, கரண்ட் வசதி, சுகாதார சுற்று, கழிவு நீர் வசதி அனைத்து கவர்மெண்ட் மூலியமாக எனக்கு அமைஞ்சிருக்கு. 30 வருஷமாக இங்கே குடியிருக்கேன். 2 நாளைக்கு முன்னாடி திடீர்னு ரசீதை கொடுத்து வீட்டை காலி பண்ணுன்னு சொல்கிறாங்க ஐவேசியில். நாங்கள் எங்கே போவோம்? எங்களுக்கு ஏதாவது ஒரு முன்கூட்டியே சொல்லி எங்களுக்கு ஏதாவது ஒரு இட வசதி பண்ணி கொடுத்து எங்களை அதுக்கப்புறம் காலி பண்ண சொன்னால் நாங்கள் பண்ணுவோம். வயசானவங்க, சின்ன பிள்ளைங்களாம் இருக்குது, படிக்கிற பிள்ளைங்க இருக்குது. எங்கேயும் இங்கே தான் ஓட்டு போடுறோம். எங்களுக்கு திருப்பூர் SBI காலனியின் சாலை வளைவில் ஜல்லி மற்றும் சிமெண்ட் கலக்கப்பட்ட கலவை லாரி திரும்பிய போது பின்பக்க டயர் தார் சாலை பள்ளத்தில் சிக்கி கவிழ்ந்தது. இதைத் தொடர்ந்து பொக்லைன் வாகன உதவியுடன் சுமார் 1 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு சிமெண்ட் கலவை லாரி மீட்கப்பட்டது. விடிய ஸ்டாலின் மாடல் அரசின் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சாலை வளைவு பகுதியில் தரமற்ற முறையில் தார் சாலை அமைத்ததே விபத்துக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். நெல்லையில் அரிவாள்களுடன் குத்தாட்டம் போட்டு அதை ரீல்ஸ் பதிவிட்ட நபர்கள் சிக்கினர். நெல்லை டவுன் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் ஊருக்கு வெளியே உள்ள ஒரு வயல்வெளி பகுதிக்கு சென்றுள்ளனர். அங்கு அவர்கள் கைகளில் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களை வைத்துக்கொண்டு தங்களை பெரிய ரவுடிகள் போல சித்தரித்து வீடியோ எடுத்து அதை ரீல்ஸாக பதிவிட்டுள்ளனர். அந்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவியதை அடுத்து இச்சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேர் பிடிபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே தனியார் டிரேடர்ஸ் கடையின் பூட்டை உடைத்து பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறும்பூர் அரசன்பூண்டி சாலையில் செயல்பட்டு வரும் தனியார் டிரேடர்ஸ் கடையின் பூட்டை அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் உடைத்து உள்ளே இருந்த லேப்டாப், CCTV உள்ளிட்டவற்றை அடித்து நொறுக்கி சுமார் 55,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் போலீசார் ரோந்து செல்லாததாலேயே இதுபோன்ற கொள்ளை சம்பவங்களுக்கு காரணம் என மக்கள் குற்றம் சாட்டினர்.
திருவண்ணாமலையில் பள்ளி அருகில் சாலையில் ஓடும் கழிவுநீரால் மாணவிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மாநகராட்சிக்கு உட்பட்ட ரேடியோ கிரவுண்ட் பகுதியில் அரசினர் நகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இப்பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் கழிவுநீர் சாலையில் வழிந்தோடுகிறது. இதனால் பள்ளி மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மாநகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பள்ளி நேரத்தில் லாரிகளை இயக்குவதால் மாணவர்கள் விபத்தில் சிக்கும் அபாயம் உள்ளதாக கூறி லாரிகளை சிறைப்பிடித்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கீழமிக்கேல்பட்டியில் செம்மண் எடுக்கப்பட்டு கனரக வாகனங்கள் மூலம் பல்வேறு பகுதிகளுக்கும் எடுத்து செல்லப்படுகிறது. விதிமுறைகளை மீறி பள்ளி நேரத்தில் அதிக லாரிகளை இயக்குவதால் மாணவர்களுக்கு விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக குற்றம் சாட்டி காரைக்குறிச்சி பகுதியில் செம்மண் லாரிகளை மக்கள் சிறைப்பிடித்தனர். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்காத விடிய அரசு அதிகாரிகளுக்கு எதிராக கண்டன முழக்கமிட்டனர். 8 to 10 லாரி கனரக வாகனங்களை ஓட்டக்கூடாது. ஸ்கூல் பிள்ளைங்களோட உயிருக்கு ஆபத்து அது இருக்குன்னு தெரிஞ்சும் காலைல 8 to 10 ஓட்டக்கூடாது, சாயந்தரம் 3 to 5 ஓட்டக்கூடாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரூல்ஸை மதிக்கிறதே இல்லை. கவர்மெண்ட் போட்ட ரூல்ஸை உலகம் மதிக்கிறது கிடையாது. அப்போ யாரோட தெம்பில் ஓட்டுறாங்க? ஏதாவது உயிர் போச்சுன்னா அதிகபட்சம் கவர்மெண்ட் என்ன செய்யும்? 5 லட்சம் 10 லட்சம் பணம் கொடுக்கும். அந்த 5 லட்சம் பணத்தை வாங்கிட்டு அவங்க அப்பா அம்மா மனசு சாஞ்சிடுமா? ஒரு குழந்தைய அவங்க பெற்று வளர்த்து ஆளாக படிக்க வைக்கக்குள்ள அவன் சிச்சை எடுத்து படிக்க வைக்கிறான் பிள்ளைய. அவன் அந்த பிள்ளைல அந்த லாரிக்கு இடையணுமா? சேலம் மாவட்டம் அரியாம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மேலாண்மை குழு தலைவி மீது பல்வேறு புகார்கள் எழுந்த நிலையில் அதிமுக எம்எல்ஏவின் தலையீட்டால் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டார். திமுகவை சேர்ந்த பள்ளி மேலாண்மை குழு தலைவி ஆசிரியர்கள் மீது வேண்டுமென்றே பல்வேறு குற்றச்சாட்டுகள் தெரிவித்து பணி மாறுதல் செய்வதற்கான ஏற்பாடு செய்ததாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெற்றோர் 3வது நாளாக நடத்திய போராட்டத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மணி கலந்து கொண்டு பள்ளி கல்வித்துறை அதிகாரியிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து பள்ளி மேலாண்மை குழு தலைவி பணி நீக்கம் செய்யப்பட்டார். கடலூர் மாவட்டம் புவனகிரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு கணினி இயக்குவோர் சங்கம் சார்பாக பணி பாதுகாப்பு கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடந்த 12ஆம் தேதி உடையூர் ஊராட்சியில் மது போதையில் வாக்குவாதம் செய்த ஒருவர் பணியில் இருந்து தற்காலிக கணினி உதவியாளர் ஆனந்தி என்பவரை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து வரி வசூலில் ஈடுபடும் தற்காலிக கணினி இயக்குபவர்களுக்கு விடியா ஸ்டாலின் மாடல் அரசு மாவட்ட நிர்வாகம் பணி பாதுகாப்பை உறுதி செய்ய கோரி கணினி இயக்குவோர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உதவியாளர்களுக்கு வரி வசூல் செய்யற பணி கொடுத்துருக்காங்க. நாங்க வரி வசூல் செய்யற இடத்துல நிறைய மக்கள் அதை புரிஞ்சுக்காம அசிங்கமா பேசுறாங்க, அடிக்க வராங்க. இதுல எங்களுக்கு உரிய பாதுகாப்பு எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே குடிநீர் கேட்டு பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. PK புதூர் ஊராட்சிக்குட்பட்ட மேல்காடு பகுதியில் கடந்த 15 நாட்களாக முறையான குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என தெரிகிறது. இதுகுறித்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் பலமுறை அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். தென்னற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அடிப்படை வசதிகளுக்கு கூட வீதியில் இறங்கி போராட வேண்டிய அவலநிலை உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.